உத்தரகண்ட்ல நேனோ டெக்னாலஜி இருக்கு இல்லையா? நேனோ டெக்னாலஜி மூலமா அங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நதி இருக்கு. அங்கேருந்து ஒரு கரண்ட் எடுக்குறாங்க. அங்க என்ன இருக்கு? அலைகள் இருக்கு. நேனோ டெக்னாலஜில அலைகள் இருக்கு. அந்த அலைகள் மூலமா வந்து கரண்ட் எடுக்குறாங்க. அப்ப ஒரு அலை, அதாவது இப்ப நம்ம ஃபோன் பேசுறோம், ஃபோன் பார்க்குறோம். இன்டர்நெட்டு அதுவும் ஒரு அலை தான். ஒரு மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ்ல இருந்து நம்ம வந்து இன்டர்நெட் பார்க்குறோம். அதே மாரி தான் இந்த அலைகள்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம பூமிக்கு மேல ஒரு கடவுள். அதத்தான் அவங்க தான் வந்து நம்ம வந்து பல பேர்கள் வச்சுட்டு கும்பிட்டுருக்கோம். அப்ப நான் வந்து அலை தான் கடவுள். அவரு தான் நம்ம உலகத்த உருவாக்குனாரு. அந்த அலைகள்லாம் சேர்ந்து உலகத்த உருவாச்சுன்னா, அதான் வந்து உண்மை. இப்ப இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உழைப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கோம். நம்ம உழைப்ப வீணாக்கிறதுனால என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்து இப்ப வாழ்க்கையில வந்து நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. ஓவரா டிப்ரஷன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸ்ட்ரெஸ் ஏறி பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு கூட இறங்காம மயக்கம் போட்டு விழுகுறோம். அப்ப நான் வந்து பிரஷர்லாம் வந்து குறைக்கணும்னா, அதுக்கு வந்து நிறைய வழிகள் தான் இருக்கு. அதுக்கு மாத்திரை இருக்கு, மெடிசன் இருக்கு, போதும் அப்படின்னு சொல்லிருவீங்க. ஆனா, ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து மொத்தம் 12லாம் இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்து முக்கியமா வந்து பயன்படுத்துறோம். இப்ப வந்து பிரபஞ்சத்தில வந்து மேல வந்து ஈர்ப்பு விதி இருக்கு. அந்த ஈர்ப்பு விதி மூலமா அத வந்து கடவுளா இருக்காங்க. அங்க வந்து நம்மளுக்கு வந்து வேண்டுதலா கேட்கணும். இன்னும் கேட்காம மட்டும் பத்தாது. நமக்கு வந்து திறமைய தெரிஞ்சுக்கணும். திறமைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவையான வழிகள தேடணும். அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஈர்ப்பு விதி. அந்த விதிய வந்து நம்ம சொல்லிட்டு, அத நம்ம எழுதி வச்சு, நம்ம கடவுள்ட்ட கேட்டுருக்கோம் உதவுவாருன்னு சொல்லி ஆரம்பிச்சா, ஒரு நம்பிக்கையா இருக்கும். கடவுள் உதவுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்க வந்து நல்லா செய்வீங்க. திறமைய வந்து வளர்த்துப்பீங்க. அது மூலியமா வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு நிறைய வந்து பணம் சம்பாதிப்பீங்க. இந்த திறமை என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதில வந்து ஈடுபடுங்க. அதுதான் வந்து ஈர்ப்பு விதின்னு சொல்லுது. ஈர்ப்பு விதி கடவுள் அதத்தான் சொல்றாரு உங்களுக்கு புடிச்சதெல்லாம் வந்து செய்யணும்னு. இது எப்படி? நீங்க வந்து இப்ப வந்து கேம் விளையாண்டுட்டு, இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் பார்த்துட்டு, அது பார்க்கலாம் வந்து விளையாடலாம் தப்பே இல்ல. நம்ம வந்து பொழுதுபோக்காக பண்றோம். அந்த பொழுதுபோக்கான நேரத்தில உங்க திறமைய வளர்த்துறதுக்கான ஒரு ஒரு கருவி, அதாவது ஒரு செயல், ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்குது. அது மூலம் வந்து திறமைய வந்து வளர்த்துக்க முடியும். அது வந்து நிறைய ஜெயிக்க முடியும். ஆனா அது வந்து அந்த நேரத்தில வந்து நடக்க வேண்டியது நடக்காம பண்ணிடுறீங்க. சோம்பேறித்தனத்தால உங்களுக்கு வந்து வீணாக்கிடுறீங்க. பொழுதுபோக்குன்னு சொல்லி. அது தேவையான நேரத்தில தேவையானது கிடைக்க வரும். அப்ப நம்ம வந்து இன்னும் மறுத்துட்டு பார்க்காம போயிருவோம். கடைசியில அது வந்து நம்ம பார்ப்போம். அப்ப வந்து அது தேவைப்படுது. ஏன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய வந்து பிரஷர்ல மாட்டியிருப்போம். அதில போய் போனா வந்து முடிஞ்சு போயிரும். ஆனா டைம் இருக்கும். அப்ப வந்து பண்ணிக்கவே மாட்டோம். என்ன ஆகும்? உங்களுக்கு பெரிய வந்து ஒரு பேட் லக் வந்து அமைஞ்சிரும். அந்த பேட் லக் வந்து அமைஞ்சிட்டு கடல்ல போய் திட்டுவீங்க. அப்புறம் வந்து கடவுள் மேல போய் கும்பிடுவீங்க. அது நல்லா இருக்கும்னு சொல்லி. எப்பவுமே வந்து என்னமோ உங்க உங்க அண்ணன் தம்பி சண்டை மாரி இருக்கும். அதனால நீங்க வந்து வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வச்சாலே போதும். அத விட்டுட்டு தேவையில்லாம வந்து சிந்தனைலாம் வச்சுட்டு எல்லாமே வந்து மத்தவங்க நம்மள குறை சொல்றாங்க. மத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து வந்து அவங்க வந்து நம்மள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து பண்ணி விட்டுர்றாங்க. நம்மள வந்து அழிச்சு பார்க்குறாங்க. நம்ம வந்து முடிச்சுட பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா நீங்க வந்து நம்பாம மத்தவங்க குறை சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துருக்கீங்க. இந்த பயத்த வந்து தூக்கி போடணும். அப்பதான் வந்து இத வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும். இல்லன்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு அது வந்து மாட்டிட்டு முழிச்சு தான் நிப்பீங்க. வந்து யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க. நானும் வந்து காப்பாத்த மாட்டேன். இப்ப நீங்க வந்து உங்கள வந்து நீங்க மாத்தணும். நிறைய வந்து கத்துக்கணும். நிறைய வந்து படிக்கணும். நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து வாழ்க்கைய வந்து நீங்க வந்து ஒரு புதுசா வந்து மாத்த முடியும். அது வந்து மாத்துனா என்ன ஆகும்? மிகப்பெரிய சக்ஸஸா அமையும். அப்ப நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தாலே போதும் ஜெயிச்சிருவீங்க. அப்ப நிச்சயமா ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி கடவுள்கிட்ட வந்து ஒரு புத்தகத்த எழுதுங்க. புத்தகத்த எழுதி வந்து தேவையான விஷயங்கள பண்ணுங்க.